Hey all, this is Jyoti Tarun. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா நெக்ஸ்ட் 7 daysல உங்க பர்சனோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் உங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7 days your person energy towards you. ஓகேவா, பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செக் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 7 days your person energy. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கு. Next 7 days your person energy, universe, spirit, angels, divine. Okay. Next 7 days your person energy. Next 7 days your person energy towards you, universe. Bunch of cards. Okay. திரும்பி எடுக்கலாம். ஒரு கார்டா நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு பஞ்ச்னா நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து கிளியரா இருக்கணும்ல. ஓகேவா? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன். நெக்ஸ்ட் 1 week இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எனர்ஜி எப்படி இருக்கும்? எனர்ஜி ஓகே. Next 7 days, personal energy, universe, spirit, angels, divine. Okay, jumping card. Okay. Next 7 days, energy, universe, divine. Okay, 2 cards வந்துருச்சு. கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? கடைசியா 2 cards வந்து வந்துருச்சு. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து லவ், கம்பேஷன் வந்திருக்கு. ஓகே, எடுத்தோடனே ஒரு பாசிட்டிவான கார்டு தான். நெக்ஸ்ட் 7 days வந்து இந்த பர்சன் கண்டிப்பா உங்க மேல இருக்க லவ் வந்து உணர்வாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த லவ் அவங்களுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா நெக்ஸ்ட் 7 daysல வந்து இந்த பர்சன் கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்க ஃபீலிங்ஸ் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? அது வந்து யூனிவர்ஸே, இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியே போய் உணர்த்த ஆரம்பிக்கும். அவங்களோட இன்ட்யூஷனே சொல்லும். இந்த பர்சனோட நினைப்பு நமக்கு வருது இல்ல, இவங்களை நம்ம நினைக்கிறோம்ல, இவங்களை நம்ம பிரிஞ்சிருந்தோம்னு இவங்களை பத்தி நம்ம திங்க் பண்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன், ஒரு எனர்ஜி வந்து போய் சென்ட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் 1 weekல. அதே மாதிரி இவங்க வந்து ஏன் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது, இவங்க கூட ஏன் நம்ம வந்து இவங்க கிட்ட போய் நம்ம ஓப்பன் அப் பண்ணக்கூடாது நம்ம ஃபீலிங்ஸ, ஏன் இவங்க கூட நெக்ஸ்ட் ஒரு கல்யாணம், குழந்தைன்னு நம்ம யோசிக்க கூடாது, எதனால இவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தானே, சரி எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஏன் இவங்களை தேடி நம்ம போக கூடாதுங்கிற கேள்வி இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 daysல. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்ககிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க, ஒரு நியாயம் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? அந்த நியாயம் கொடுத்தாதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிலேஷன்ஷிப்லயே எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்க சைடு இருந்து வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து இவங்க சைடு ஆக்ஷன் வந்து இந்த 1 weekல வந்து எடுப்பாங்க. ஓகேவா? திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நியூவா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆக்ஷனை வந்து இவங்க எடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அவதூறாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களை தேடி வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நியாயம் கொடுப்பாங்க. ஒண்ணு இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து நியாயம் எதிர்பார்க்கறாங்க, எதிர்பார்த்தாதான்
அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் திரும்ப போக முடியும், இல்லைன்னா எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இல்லைன்னா நான் உனக்கு நியாயம் தர்றேன், நான் உனக்கு ஒரு விஷயம் இப்படி நான் பண்ணிட்டேன் பேடா, நான் உனக்கு வந்து நியாயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வராங்க இந்த 1 வீக்ல. ஓகேவா? உங்களுக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வருவாங்க, இல்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்க வருவாங்க. இந்த 1 வீக்ல எனர்ஜிஸ் பார்க்கும்போது அப்படி இருக்கு. உடைஞ்சு போன ரிலேஷன்ஷிப் திரும்ப மீண்டும் இணையும், மீண்டும் ஒண்ணு சேரும். ஓகேவா? அதே மாதிரி அவங்க மனசுல உங்களுடைய நினைப்பு வந்து ஒரு ஆணித்தரமாக உட்காரும் இந்த ஒரு வாரத்துல. ஓகேவா? ஒரு நியூ பேஸ் ஆஃப் லைஃப வந்து பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை, மன சங்கடங்கள் அதெல்லாமே தூக்கி போட்டுட்டு இனி வரப்போறது என்ன, இனி ஃபியூச்சர் என்னவாக இருக்கும், நடந்தது நடந்துருச்சு, சரி விடு, இனி ஃபியூச்சர் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. இனி ஃபியூச்சர் உங்க கூட என்ன, பண்ணது பண்ணிட்டீங்க, நானும் செஞ்சுட்டேன், நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கக்கூடிய எனர்ஜிஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. முழிச்சுப்பாங்க. நம்ம ரொம்ப திங்க் பண்றோம், ரொம்ப நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம், ரொம்ப கோவப்பட்டுட்டோம், ரொம்ப சண்டை போட்டுட்டோம், நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துடணும், இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம், இதை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம், அந்த சண்டையை மன்னிச்சிடுறேன், எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் உனக்கு கொடுத்த வலியும் வேதனையும் எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும், உன்னை பாக்குறப்ப பாவமா இருக்கு எனக்கே, சோ நான் உங்ககிட்ட நான் வந்துடுறேன், நான் உனக்கு பண்ண விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்கு, அப்ப மேபி நான் உனக்கு பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்சன் தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? 60% வந்து இந்த பர்சன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, 40% இந்த பர்சன் ஜட்ஜ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க. 2 சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் இந்த ரீடிங்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு ரெசனேட் ஆகதான் செய்யும். சோ நீங்க வந்து அவங்கள மன்னிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, இல்லைன்னா நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க. ஓகேவா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டீங்கன்னாலும் இவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க, உங்களை பாவமா ஃபீல் பண்றாங்க, இந்த பர்சன் நம்ம ரொம்ப தவிக்க விட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், ஓகேப்பா இனி நம்ம அப்படி பண்ண வேண்டாம், நம்ம வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஒரு லவ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா பர்சனல் ரீடிங்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கரண்டா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியும். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி 1 சைடட்ல லவ் பண்றீங்க, டபுள் சைடட்ல லவ் பண்றீங்க, டிவர்ஸ், செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பர்சன் வந்து என்கிட்ட பேசுறதுல நோ கான்டாக்ட், இப்ப எந்த சிச்சுவேஷன் எந்த ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் நம்ம ரீடிங்ஸை நீங்க பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது எல்லாருக்குமான ரீடிங்ஸ் தான், ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன், கலெக்டிவ் ரீடிங்ஸ். ஓகேவா? சோ நீங்க இந்த கேட்டகரி தான் பார்க்கணும், இந்த கேட்டகரி தான் பார்க்க கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது வந்து டைம்லெஸ் ரீடிங். ஸோ குறிப்பிட்ட காலகட்டம் தான் பார்க்கணும்னு இல்லை, எப்பவுமே பார்க்க. ஓகேவா? நீங்க என் வீடியோஸை எல்லாமே போய் பார்க்கலாம், இப்பன்னு இல்லை, நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் நம்ம வீடியோஸை பார்க்கலாம், அது உங்களுக்கு ரெசனேட் ஆகதான் செய்யும். ஏன்னா அது டைம்லெஸ் ரீடிங், நேரம் காலம் குறிப்பிட்டவே இல்லை, வெறும் எனர்ஜி பேஸ்டு மட்டும்தான், நேரம் காலம் ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. ஆணாக இருந்தா பெண்ணுக்கு பார்க்கலாம், பெண்ணாக இருந்தா ஆணுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஒன்லி எனர்ஜி பேஸ்ட் ரீடிங்ஸ், நோ டைம் பேஸ்ட், நோ ஜெண்டர் பேஸ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ இந்த பர்சனுக்கு வந்து திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வருது. நான் சொன்னேன்ல, இவ்வளவு நாள் நம்ம அலைய விட்டுட்டோம்ப்பா, இனி வேண்டாம், நம்ம ஏதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த 1 வீக் அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்காங்க, இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, அப்படின்னு நினைச்சதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு அவங்களுக்குள்ள. ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது தடவை நான் முடிவு எடுக்கிறேன் இந்த 1 வீக்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கு, ஏன் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், ரிலேஷன்ஷிப் நடந்துருச்சு, ஒண்ணு நம்மள அவங்கள மன்னிக்கலாம், இல்ல அவங்க நம்மள மன்னிக்கலாம், நம்ம சேரலாமே, ஏன் நம்ம பிரிஞ்சே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் நிறைய யோசிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி லிமிட்லெஸ்ஸா யோசிக்கிறாங்க, அளவே இல்லாம யோசனை பண்றாங்க, அவ்வளவு யோசனை பண்றாங்க. அவங்களுடைய லவ் பத்தியும் ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் இந்த 1 வீக்ல இந்த பர்சனல் எனர்ஜி அப்படி இருக்கு, அவ்வளவு யோசனை பண்றாங்க.
அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொட்டான்சியலை வந்து இந்த 1 வீக் கொடுத்துடணும். நம்ம யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். நம்ம எந்த விதமான பிரச்சனையும் மனசுல வச்சுக்க கூடாது. ஒன்லி லவ் 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 அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ அடைஞ்சு இருக்கிறவங்க வந்து ஃப்ரீடமா திறந்து விட்டா எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அப்படியே மனசுக்குள்ள வந்து ஒரு பாரமா இருந்தது. இப்போ அவங்களுக்கு இந்த 1 வீக் அவங்க எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு பாரமும் இல்லாம மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதாவது திடீர்னு அவங்க மனசு இந்த 1 வீக்ல வந்து சந்தோஷப்படுது. அளவுக்கு அடங்காத ஒரு சந்தோஷம், ஒரு துள்ளி குதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சந்தோஷம். எதுனால அந்த சந்தோஷம்னு தெரியல. ஆனா ஒரு அலாதியான சந்தோஷம் இருக்கு. உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடரணும், நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அந்த இறங்கி வரக்கூடிய பேட்சப் ஆகலாம், ரீயூனைட் பண்ணலாம், ரீகன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து வர ஆரம்பிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, 8 of Wands ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து டிலே வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு டிலே இருந்திருக்கும், ஒரு கவலை இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா ஹோல்ட் ஆஃப் எனர்ஜி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பர்சன் வந்து இவ்வளவு நாள் அப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. மன அளவுல பாக்குறப்போ ஐயோ வேண்டாம் வேண்டாம், இவங்களை வந்து நம்ம எப்படி மன்னிக்கிறது, நம்மளுக்கு தான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ அதுவே அவங்கள வெளியில அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஓப்பன் அப் பண்ண விடாமே வச்சுட்டு இருந்திருக்கு. சோ அப்படியே வெயிட்டிங்லயே இருந்திருக்காங்க. சொல்லலாமா வேண்டாமா ஒரு பயம் இருந்திருக்கு. சோ அதனாலேயே அவங்க எனர்ஜி வந்து லோவாவே இருந்திருக்கு. உங்களை பிடிச்சே இருந்தா கூட உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்றதுல இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு கோபம், ஒரு கலக்கம், இது எல்லாமே கலந்துதான் இவங்க இருந்திருக்காங்க. ஆனா இந்த 1 வீக்ல அவங்களுக்கு எப்படி இருக்க போறாங்கன்னா, எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ரீ ஆன மாதிரி, ஒரு ஃப்ரீடமா இருக்க போறாங்க. அப்படியே திறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பறவையை வந்து கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கும் போது அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த பறவையை நம்ம திறந்து விட்டோம்னா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இப்போ உங்க பர்சன் அவங்க ஃபீலிங்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 1 வீக் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க? திறந்து விட போறாங்க. சோ அப்ப கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸ் யாரை நோக்கி வரும்? உங்களை நோக்கி தான் வரும். ஓகேவா? சோ இந்த 1 வீக் நம்ம இதை வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பர்சனோட மனசுல வந்து இவ்வளவு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு, ஆனா ஓப்பன் அப் தான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட பிரச்சனையாவே இருந்திருக்கு. 5 of Wands. ஓகே, ஆக்சுவலா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருந்திருக்கும். நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. சண்டையும் சச்சரவுமாக இருந்திருக்கும். ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம முன்ன பார்த்தோம் இல்ல ஒரு கார்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன், ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சா. இப்போ இந்த 1 வீக் இப்படி வந்திருக்கு கார்டு சேஞ்ச் ஆகி. அப்படியே 5 of Wands ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ அவாய்டிங் கான்ஃபிளிக்ட் தெரியுதா? நான் க்ளோஸ் பண்றேன் பாருங்க கார்டை. அவாய்டிங் கான்ஃபிளிக்ட். ஓகேவா? அப்ப பிரச்சனையை தவிர்க்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிரச்சனை வேணாம்ப்பா, நான் இறங்கி வரேன் அப்படின்னு இந்த பர்சனோட எனர்ஜி இறங்கி வர்றதுலயே இருக்கு. எல்லா கார்ட்ஸுமே கோஆர்டினேட் பண்ணி பாருங்களேன், கான்ட்ரடிக்டரியாவே இருக்காது. ஒரே மெசேஜை வந்து விதவிதமான கார்ட்ஸ்ல கொடுக்குறாங்க இந்த பர்சன். நல்லா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மெசேஜஸ் இருக்கும், எண்டிங்ல ஒரு மெசேஜஸ் இருக்கும், உங்களுக்கு புரியவே புரியாது. சோ எப்பவுமே ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா அதை ஸ்கிப் பண்ணாம பாக்கணும். அதுவும் இந்த மாதிரி கார்ட்ஸ் வீடியோ அல்லது டிவைன் வீடியோலாம் நம்மளுக்கு ஒரு வார்த்தையுமே முக்கியமான வார்த்தை நம்ம லைஃப்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் எப்படி கார்டு வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கு, என்ன மெசேஜஸ் சொல்ல வராங்க. ஒரே ஒரு மெசேஜஸ் தான், நான் இறங்கி வரேன், நானே இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேங்கிறதுதான் அவங்க இவ்வளவு விதமா கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த கார்டு என்ன சொல்ல வருது? அவாய்டிங் கான்ஃபிளிக்ட். எனக்கு இந்த பிரச்சனை வந்து வேண்டாம், நான் முடிச்சுக்கிறேன், நடந்துருச்சு, நீயும் தப்பு பண்ணிட்ட, நானும் தப்பு பண்ணிட்டேன். ரெஸ்பெக்டிங் டிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அக்ரீயிங் டு டிஸ்அக்ரி அப்படின்னா நீங்க இப்ப அவங்களுக்கு ஏற்புடையதாகவே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்க சொன்னா கூட இந்த 1 வீக்ல அவங்க அதையும் சரின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகேவா? மாறுவாங்க. அப்படியே நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியே டைவர்ஸா மாறுறது, அப்படியே ரிவர்ஸ் மாறுறது. அதான் சொல்றேனே, ஸ்ட்ரைட்ல இருந்து அப்படியே ரிவர்ஸா மாறி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? சோ அந்த ரெஸ்பெக்டிங் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு மோட்ல அவங்க வந்திருக்காங்க. லாஸ்ட் கார்டு என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்துடலாமா? ஓகே, ஃபைனல் கார்டு 8 of Cups reversed.
ஓகே, ரிவர்ஸ் கார்டு ஒரு 3-4 கார்டு வந்திருக்கு போலயே. ஓகே, அதுவும் நல்ல நல்ல மெசேஜஸா வந்திருக்கு போலயே. ஓகே, ரிவர்ஸ்ட் ட்ரைங் ஒன் மோர் டைம். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த 1 வீக்ல ஒரு தடவைக்கும் மேற்பட்ட தடவை முயற்சி பண்ணுவாங்க. ஓகேவா, இவ்வளவு நாள் முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பயம், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்களை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அவங்கள ஸ்டிஃபா ஸ்லோ டவுன் பண்ணி அவங்கள கீழே தள்ளி அவங்கள வச்சிருக்கும். ஆனா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 1 வீக் அவங்க எனர்ஜி அப்படியே மாறுது. ஒரு ஃப்ரீடம் மோட்ல வராங்க, ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா வராங்க. அப்படிங்கிறப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை உங்ககிட்ட அவங்க பேசுறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? சோ ஒரு டிசிஷனே இல்லாத இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கூட ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ எய்ம்லெஸ் ட்ரிஃப்டிங் இதுதான் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணி வரல. என்னவா இருந்தாலும் நான் சேருவேன் அப்படின்னு வராங்க. அதாவது இது இருந்தாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வரல. எதுவும் ஒரு கிரைட்டீரியாக வைக்கல. எது இருந்தாலும் நான் அதுக்கு ஏற்புடையதாக மாத்திக்கிறேன். எனக்கு இல்லாததாக இருந்தா கூட உனக்காக நான் செய்யறேன். அதான் இறங்கி வர்றது, அதைத்தான் திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க. அவாய்டன்ஸை நான் மாத்திக்கிறேன். இவ்வளவு நாள் ஒரு அவாய்டன்ஸ் இருந்திருக்கும், ஒரு பின் வாங்கியிருப்பாங்க, ஹோல்டிங் பேக் எனர்ஜிஸ் இருந்திருக்கும். நான் இந்த 1 வீக் இது எல்லாமே மாறி வருது. இந்த 1 வீக் ப்ரிடிக்ஷன் உங்க பர்சனோட எனர்ஜி பாக்குறப்போ எல்லாமே பாசிட்டிவாக ஒன்று கூடுகிறது. ஓகேவா? அந்த மார்ச்ல சொல்றேன். அப்படி இருக்கிறப்போ இந்த 1 வீக் எனர்ஜி இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்சனுக்கு 90% இஸ் பாசிட்டிவ். சோ நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நபர்கிட்ட இருந்து அதை இவர்கள் கொடுக்க கூடும். இந்த 1 வீக்ல இவங்க இதை கொடுக்கலாம். புரியுதா? சோ அவங்க எப்படி வருவாங்கங்கறத உங்களுக்கு நான் கிளியரா கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ எந்த விதமான பயமும் வேண்டாம். வந்தா போயிருவாங்களோ, மாறி இருக்காங்களா, மாறலையா, நீங்க எந்த குழப்பமும் வேண்டாம். அவங்க தெளிவாக வராங்க. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு வராங்க. சோ நீங்களும் என்னவாக இருந்தாலும் பாற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க. ஓகேவா? ஓகே, வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாமா? ரீடிங்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. இதே மாதிரி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thank you. Bye.